الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد جاءكم من الله نور وكتاب مبين صدق الله العظيم. وقال أعرابيا يا رسول الله ما تقول في صوم يوم الاثنين؟ قال نبي الله رسول الله صلى الله عليه وسلم ذاك يوم ولدت فيه وأنزل علي فيه، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. ஆயங்குடி ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை நடத்தும் 12ஆம் ஆண்டின் மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் ஆரம்ப நாளில் இந்த புனிதமிழைந்த சபையிலே கலந்து கொண்டிருக்கும் சங்கைக்குரிய மஸ்ஜித் நிர்வாகத்தின் முத்தவல்லிகள், நிர்வாக பெருமக்கள், பெரியோர்கள், வாலிபர்கள், நம்முடைய மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் ஹதரத் பெருந்தகை அவர்கள் என எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கபூல் செய்து கொள்வார்கள். அல்லாஹ் நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றி தருவார்கள். உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வினை அறிந்து அவர்கள் மீது அன்பு கொண்டு உயிர் உள்ள வரையிலும் பின்பற்றி நடக்கும் நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நபியின் ஷஃபாத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கவும் புரிவானாக. அன்பான பெருமக்களே, ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு மஜ்லிஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ்வினுடைய நாட்களை நினைவு கூறுங்கள், நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். அன்பான பெருமக்களே, ஐயாமுல்லா என்பது பொதுவாக ஒரு இரவு ஒரு பகல், இந்த 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளை நாம் நாட்கள் என்பதாக கணக்கிடுவோம். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வினுடைய அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு வானுலகில் இருந்து அல்லாஹ் உணவு இறக்கினார். இது அல்லாஹ் அந்த மக்களுக்கு செய்த அருட்கொடை. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனின் படையில் இருந்து, சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார். இது அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி நடந்த, அவர்களை ஈமான் கொண்ட மக்களுக்கு செய்த உபகாரம். இதையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். அதே சமயத்தில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட வேதனைகள், லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு, ஃபிரௌனுக்கு, அபூ ஜஹல் போன்ற கொடியவர்களுக்கு ஏற்பட்ட வேதனைகளும் சோதனைகளும், இவைகளும் அல்லாஹ்வினுடைய குறிப்பிட்ட சில நாட்கள், சில சம்பவங்கள் நடந்த நாட்கள். இப்படியாக நாம் பார்க்கும்போது நாம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நாள் தான், ஒரு மாதம் தான் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம். அன்பான பெருமக்களே, இந்த மாதத்தில் இந்த உலகிற்கு ஒளிச்சுடராய் பிறந்த, மக்கத்து மாநகரில் உள்ள இருள்களையெல்லாம் நீக்கிய ஒரு மாமனிதர் பிறந்த மாதம் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம். அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர்
இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவிக்கு, இந்த பூமிக்கு ரபியுல் அவ்வல் பிறை 12 கிபி 571ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்றார்கள். அன்பான பெருமக்களே, நபி அவர்களின் பிறப்பு மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு சங்கைப்படுத்தியிருக்கிறான், எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னரே முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு மகத்தான நபி என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அன்பான பெருமக்களே, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான நாவிலே சொல்வார்கள், வதுஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவில் வந்தவர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிட்டு அந்த பணிகளை எல்லாம் முடிச்சு விட்டு துஆ செய்வாங்க. அல்லாஹ் சூரத்துல் பக்ரா முதல் ஜுஸூல கடைசி பகுதியில் சொல்லுவான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நானும் என்னுடைய மகனும் ஒரு சிறு முயற்சி செய்து உன்னுடைய இல்லத்தை நாங்கள் கட்டிட்டோம், இது எங்களிடம் இருந்து நீ அங்கீகரித்துக்கொள் என்று சொல்வார்கள். அடுத்தது அப்படியே இந்த காபாவை, இந்த மக்கமா நகரத்தை ஹஜ் செய்யக்கூடிய இடமாக, மக்களுக்கு முன்மாதிரியான இடமாக ஆக்கு என்று அப்படியே தொடர்ந்து துஆ செய்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. யா அல்லாஹ், இந்த மக்கமா நகருடைய மக்களில் இருந்தே ஒரு மனிதரை நீ ரசூலாக அனுப்ப வேண்டும். மென்மக்கள் எழுதுவார்கள், அல்லாஹ் அதற்கு பதில் சொன்னான், இப்ராஹிமே, நீங்கள் கேட்ட இந்த துஆ கபூல் ஆகிவிட்டது. ஆனால் இதனுடைய நிகழ்வு சில காலங்கள் கழித்துதான் ஏற்படும். அனுப்பப்படக்கூடிய அந்த நபர் உடனே வரமாட்டார். துஆ செய்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆமீன் சொன்னது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆமீன் சொன்ன பரக்கத்தின் காரணமாக தான் அந்த நற்பேற்றை பெற்றவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்ன காரணம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். அவர்களுடைய தாயார் ஹாஜர் அம்மையார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்த இரண்டாவது குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய தாயார் சாரா அம்மையார். இவர்கள் 2 பிள்ளைகளில் இருந்தும் அல்லாஹ் நபிமார்களின் வழித்தோன்றலை ஏற்படுத்துகிறான். பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அதிகமான நபிமார்கள் வந்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள். அந்த கூட்டத்தில் வந்த நபி யார் என்று சொன்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய சந்ததிகள் இருந்துதான் மூசா அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற எல்லா நபிமார்களும் வந்தார்கள். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை அந்த தொடரில் எந்த நபிமார்களும் வரவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த அடுத்த நபி யார் என்று சொன்னால் அது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அன்பான பெருமக்களே, ஆமீன் சொன்னதற்கு இவ்வளோ பெரிய வாக்கியத்தை பெற்றவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். காரணம் என்ன? நபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரஹ்மத். இது மட்டும் ஒரு முன்னறிவிப்பு அல்ல. அடுத்ததாக சொன்னார்கள், வபுஷ்ஷிர பி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கடைசி நபியாக அஹ்மது என்ற ஒரு தூதர் வருவார் என்று தனது நாவினால் தன் சமூக மக்களுக்கு சுபச்சுவபனம் சொன்னார்கள். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வயிது கால ஈஸா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல், ஓ பனி இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு ஒரு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். வபுபஷ்ஷிர, ஒரு தூதரை பற்றி நான் உங்களுக்கு சுபச்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். அந்த தூதருடைய பெயர் அஹ்மத், அவர் இறுதி காலத்தில் வருவார் என்று தன்னுடைய கூட்டத்துக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இது எல்லாத்தையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பு என்பது ஒன்றும் பூமிக்கே வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பூமியில் இன்னும் பிறக்கவே இல்லை, கருவாக உருவாகவே இல்லை. அதற்கு முன்னரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாண்டி அல்லாஹ் ஆலமே அருவாகிலே இந்த முன்னறிவிப்பை செய்கிறான். முதலாவது செய்தி,
எல்லா மக்களையும் படைத்துவிட்டு எல்லா மக்களையும் ஒன்று திரட்டிவிட்டு அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத்து நாள் வரையிலும் பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். இதுதான் ஆலமே அருவா. அப்ப எல்லா மக்கள்கிட்ட ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் எடுத்தான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய ரப்பு, நான் தானே உங்களை படைச்சேன். எல்லா மக்களும் சொன்னோம், காலு பலா, ஆமா யா அல்லாஹ், நீ தான் எங்களுடைய ரப்பு. அன்பானவர்களே, அரபியுடைய வார்த்தையில ஆமான்னு சொல்றதுக்கு 2 வார்த்தை இருக்கு. அதுல ஒண்ணு பலாங்கிறது. பலான்னு சொன்னா நீ தான் எங்களுடைய ரப்புன்னு சொல்லி உறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த உடன்படிக்கை முடிச்ச பிறகு அந்த ஆலமி அருவாகிலிருந்து ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், கடைசி யாருன்னு சொன்னா இந்த உம்மத்துல பிறக்கக்கூடிய கடைசி மனிதர். இவர்களில் இருந்து ஒரு 25 நபிமார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்ப போறான். அது குர்ஆன்ல சொல்லப்படுது. அது அல்லாமல் அந்த நபிமார்கள் என்று அல்லாமல் ரசூல்மார்கள் ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இவங்க எல்லாத்தையுமே தனியா அல்லாஹ் ஒதுக்கினான். யாரெல்லாம் இந்த புவிக்கு நபியாக ரசூலாக அனுப்ப போறானோ அத்தனை பேரையும் தனியாக அல்லாஹ் ஆக்கி அவர்களை ஒன்று சேர்த்து அந்த நபிமார்களிடத்தில் அல்லாஹ்தால ஒரு உடன்படி இருக்கிறார். நபிமார்கள்ட்ட எடுத்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? உங்களுக்கு பிறகு ஒரு தூதரை நான் அனுப்ப இருக்கிறேன். அந்த தூதர் ஒரு கால் நீங்க ஹயாத்தா இருக்கும் போதே பிறந்து அவரை நான் தூதராக ஆக்கிவிட்டால் நீங்க அவரை ஈமான் கொள்ளணும், அவரை பின்பற்றி நடக்கணும். 3வது செய்தி, இந்த செய்தியை உங்களுடைய சமூகத்துக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இறுதியாக ஒரு தூதர் வர இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும் தன் சமூகத்துக்கு, என்னோட நபி முடியல, எனக்கு பிறகு இறுதியாக ஒரு தூதர் வர இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் தன் சமூகத்துக்கு சொல்லணும், எங்களோடு நபியுடைய வருகை முடியல, எங்களுக்கு பிறகு இறுதியாக ஒரு தூதர் வர இருக்கிறார். இந்த உடன்படிக்கையெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? நல்லா கேட்டான். அகத்தும் அக்கரத்தும் வாகத்தும் தாலிக அலா இஸ்ரி, இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றால் உங்கள் உலகத்துக்கு நபியாக எப்படிங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை நீங்கள் ஏற்றால் மட்டுமே உலகத்திற்கு நபியாக அனுப்பப்படுவீர்கள். இதுதான் நம்முடைய நபியுடைய மகத்துவம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மா பஅஸல்லாஹு நபிய்யன் மினல் அன்பியாஇ இல்லா உஃபித அலைஹில் மீஸாக். அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களிடமும் உடன்படிக்கை எடுத்தான். முஹம்மது என்ற ஒரு தூதர், அவர்தான் இறுதி தூதர். அவர் உங்கள் காலத்தில் பிறந்தாலும் நீங்கள் அவருக்கு உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும், அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், காலு அக்ரர்னா, யா அல்லாஹ் இந்த உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் சொன்னான் மலக்குமார்களை பார்த்து, ஃபஷ்ஹது, நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொன்னதற்கு இந்த உடன்படிக்கை முடித்த பிறகுதான் அல்லாஹ் இந்த நபிமார்களை இந்த உலகிற்கு நபி பட்டம் கொடுத்து அனுப்புகிறான். அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பு நிகழ்ந்த இந்த நிகழ்வுகள் முன் அறிவிப்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே வசந்த காலம் என்று போற்றப்படக்கூடிய இந்த ரபியுல் அவ்வலிலே பிறை 12 சுபுகுடைய அதிகாலை நேரம். அன்பான பெருமக்களே, சுபுகுடைய அதிகாலை நேரம், பரக்கத்து பொருந்திய நேரம். இந்த நேரத்தில் பிறக்கிறார்கள். அந்த இடத்துல நபி அவர்களுடைய அந்த வீட்டில் ஃபாத்திமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் இருந்தார். நபியுடைய மகள் அல்ல, இவங்க அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய அம்மா. இந்த பெண்மணி அந்த வீட்டில் பிரசவ நேரத்தில் இருக்கிறாங்க. ஆமீனா அம்மாவுடைய பிரசவ நேரத்தில் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது நான் அருகாமையில் இருந்தேன். அந்த வீடே ஒளியால் மின்னியது, பிரகாசம்
அந்த வீடு முழுவதும் சூழ்ந்து கொண்டது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே இறங்க ஆரம்பித்து விட்டது. எந்த அளவிற்கு இறங்கியது என்று சொன்னால், நான் எண்ணினேன் அது எங்க மேல வந்து உந்துரு போதோன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை காண வானில் உள்ள நட்சத்திரமும் கீழே வந்து விட்டது. இருளாக இருந்த அந்த வீடு ஒளிமையாக ஆகிவிட்டது. அன்பான பெருமக்களே, மென்மக்கள் எழுதுவார்கள், ஏன் அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்தினான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள். இனி மக்கமா நகரில் இருளுக்கு வேலை இல்லை, குஃபுருக்கு வேலை இல்லை. அந்த குஃபுர்களும் இருள்களும் இனி வரக்கூடிய காலங்களில் ஓடிவிடும். பிரகாசம் வந்துவிட்டது, இருள் நீங்கிவிடும். அன்பான மக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் திங்கட்கிழமை. நபி வார வாரம் திங்கட்கிழமை நோன்பு வைப்பாங்க. ஒரு சஹாபி, ஒரு காட்டு அரபி கிராமத்து வாசி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீங்களே, அது விஷயமா என்னன்னு சொல்லுங்களேன். ஏன்னா திங்கட்கிழமைன்னு வைக்கிறீங்களே, காரணம் என்ன? அந்த நபர்கிட்ட வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, ஸாக யௌமுன் உலித்து ஃபீஹி, அந்த திங்கட்கிழமை நாளில் தான் நான் பிறந்தேன். வஹுன்ஸில அலைய ஃபீஹி, அதே திங்கட்கிழமை நாளில் தான் எனக்கு நபித்துவ பட்டம் கொடுக்கப்பட்டது. அதே திங்கட்கிழமையில் தான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து புறப்பட்டு சென்றார்கள். இப்படியாக திங்கட்கிழமைக்கு ஏராளமான சிறப்புகள். குறிப்பாக நான் பிறந்த தினம் என்பதனால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த திங்கட்கிழமை நான் நோன்பு நோக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபிக்கு எடுத்து சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, குழந்தை பிறந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்தரித்த நாளிலிருந்து பிரசவம் ஏற்படும் வரை ஆமீனா அம்மையார் சொல்வார்கள், ஒரு பெண் பிரசவம் ஏற்பட்டால், ஒரு குழந்தை உண்டானால் என்ன வலிகளை சுமப்பாலோ அந்த ஒரு வலியை கூட நான் உணரவில்லை. பிரசவ நேரத்திலும் சரி, பிரசவமாக அந்த குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருந்த அந்த 9 மாத காலமும் சரி, எந்த வலியும் நான் உணரவில்லை என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் பிறப்புக்கு முன்னாடியும் சரி, பிறப்பிலிருந்தும் சரி, பிறப்புக்கு பிறகும் சரி, ஒரு தூய மனிதராக அல்லாஹ் உருவாக்கினார். வயிற்றில் இருந்தாலும் பிறருக்கு சிரமம் தராத நபி, அது வயிற்றில் இருந்தாலும் அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது எட்டி உதைக்கும். ஒரு தாய்க்கு வலி ஏற்படுமே, அப்படி கூட தன் தாய்க்கு சிரமம் தராத நிலையில் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சுப செய்தியை அந்த மக்கமா நகரில் உள்ள மக்கள் காபத்துல்லாவில் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிற தன்னுடைய நபியினுடைய பாட்டனார் அத்தாவினுடைய அத்தா அப்துல் முத்தலிப் அவர்கள் போய் செய்தியை சொல்றாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுக்கு பேரந்தான், அரபிகளை பொறுத்தவரைக்கும் இவனு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பேரப்பிள்ளை. உடனே அவங்க சந்தோஷத்துல நேரா தன்னுடைய மருமகள் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனேமே அந்த குழந்தையை தூக்குனாங்க. அன்பான பெருமக்களே, அந்த குழந்தையை தூக்கியவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப் அவர்களை பார்த்தவுடன் அப்படியே ஒரு புன்முறுவல் கொடுத்தாங்க. புன்முறுவல். உடனே அதே நேரத்தில் ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மதுன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அன்பான பெருமக்களே, குழந்தை பிறந்த பிறகு 7வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 ஆடுகளை அறுத்து அகீகா கொடுத்தார்கள். மக்கமா நகரிலேயே அப்துல் முத்தலிப் என்பவர்கள் தான் முத்தவல்லி, அந்த நகரத்தின் தலைவர், பொறுப்புதாரி. அப்துல் முத்தலிப் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த மக்கமா நகரமே கேட்கும். அவ்வளோ அழகுடையவர்கள், நிர்வாகத்திறன் கொண்டவர்கள், பண்பானவர்கள். அப்துல் முத்தலிப் முஹம்மதுன்னு சொல்லி பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சில மக்கள் கேட்குறாங்க. இது புதுசால இருக்குது, இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பேரை கேட்டது இல்லையேன்னு சொல்லி சொன்னாங்க. சம்மை துகு முஹம்மதன், இந்த குழந்தைக்கு நான் முகம்மது என்று பெயர் ஏன் வைத்திருக்கிறேன் தெரியுமா? வானிலும் அவர்கள் புகழப்பட வேண்டும், இந்த உலகில் உள்ள வரையிலும் அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் நான் முகம்மது என்ற பெயரை வைத்தேன் என்று அப்துல் முத்தலிப் சொன்னாங்க. அன்பான பெருமக்களே, இந்த அப்துல் முத்தலிப் அவர்கள்
அவர்களுடைய அந்த நற்குணங்களை வைத்து அல்லாஹ் குர்ஆனில் நிறைய சட்டங்களை ஏற்றினான். ஒரே நேரத்தில் ஒரு ஆண் இரு சகோதரிகளை திருமணம் செய்யக்கூடாது. அக்கா தங்கச்சிய ஒரே நேரத்தில் ஒரு ஆண் திருமணம் செய்யக்கூடாது என்ற இந்த தடை சட்ட விதிகளை எல்லாம் அப்துல் முத்தலிப் அவர்கள் குர்ஆன் இறங்குவதற்கு முன்பே கொண்டு வந்த சட்டம். இந்த சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் இயற்றினார். எவ்வளோ விஷயங்கள். அதே போல அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்கமா நகரத்துல அந்த ஜம்ஜமினுடைய கிணறு எங்க இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு கனவுல சொல்லப்பட்டுச்சு. அதை தேடி அந்த ஜம்ஜம் கிணறு மூடி இருந்த அந்த பகுதியை ஒரு பாறை எடுத்து அதை குழியை நோண்டுறாங்க. நோண்டும் போது ஹெல்ப்புக்கு ஒரு ஆளும் இல்லை. அவங்க பெற்றெடுத்த பிள்ளை ஒரே பிள்ளை, அவங்க பேர் ஹாரிஸு. அவங்க மட்டும் கொனைக்கு இருக்கிறாங்க. கூட அத்தாக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கஷ்டம். ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அந்த குழி நோண்டி அந்த ஜம்ஜம் தண்ணீர் கிணற நம்ம அடைகிறதுக்கு. அப்போ ஒரு நீயத்து வச்சாங்க, ஒரு நேர்ச்சை மாதிரி வச்சாங்க. அல்லாஹ் எனக்கு 10 ஆம்பளை பிள்ளையை கொடுத்தா ஒரு பிள்ளை அல்லாஹ்க்காக வேண்டி நான் குர்பானி கொடுத்துருவேன்னு சொல்லி ஒரு எண்ணம் வச்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ்தாலா அவங்களுக்கு 10 ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாங்க. மொத்தம் 16 பிள்ளைகள் அப்துல் முத்தலிபுக்கு, 6 பெண் பிள்ளை, 10 ஆம்பளை பிள்ளை. ஒரு நாள் இந்த விஷயத்தை மறந்தே போயிட்டாங்க. நேர்ச்சை செஞ்சது மறந்துருச்சு. அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கனவுல சொல்லப்பட்டுச்சு, உங்களுக்கான நேர்ச்சியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்போ உடனே 10 ஆம்பளை பிள்ளை பேரையும் எந்த பிள்ளையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது? 10 ஆண் குழந்தை பேரையும் சீட்டு கொடுத்துறாங்க. சீட்டில் எழுதியாச்சு. சீட்டில் குலுக்கி பேரை எடுக்க வந்தா அப்துல்லா என்ற பெயர் வருது. அப்துல்லா யார்? அல்லாஹ்வின் தூதருடைய தந்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தை தான் அந்த சகோதரர்களுக்கு பிரியமானவர், சகோதரிகளுக்கும் பிரியமானவர். மிகவும் அழகாக இருப்பார்கள், பக்குவமுடையவர்கள், நற்குணமுடையவர்கள். எல்லா சகோதரிகளும் அத்தாட்ட சொல்றாங்க, வேணாம் தம்பி, நீங்க அறுக்க வேணாம். அவங்க சொன்னாங்க, நான் நேர்ச்சை பண்ணிட்டேன், அதை நிறைவேற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்ப சகோதரிகள் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, அத்தா தம்பி அறுக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆண் பிள்ளை அறுக்கணும்னு சொல்லி நீங்க நேர்ச்சை பண்ணிட்டீங்க. இப்போ செய்யுங்க, ஒரு 10 ஒட்டகத்தை அதுக்கு பதிலாக அறுத்துருங்க. 10 ஒட்டகமா அப்துல்லாவா? இரண்டையும் சீட்டில் எழுதுங்க, குலுக்கி போடுங்க, எது வருதோ அதை செய்யுங்க. 10 ஒட்டகத்தை எழுதப்படுது, அப்துல்லா அவர்களின் பெயரும் எழுதப்படுது, அப்துல்லான்னு வருது. சகோதரிகள் மனம் தாங்க முடியல. மீண்டும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, 10 20 ஒட்டகமாக ஆக்குங்க. அப்பையும் 2வது முறை சீட்டு குலுக்க போடப்படுது, அப்துல்லாங்கிற பேர் தான் வருது. 3வது முறை சொன்னாங்க, 100 ஒட்டகம் எழுதிருங்க, அப்துல்லாவுடைய பெயரும் எழுதிருங்க. 3வது முறை சீட்டு குலுக்கி போடப்படுது, 100 ஒட்டகம் வந்துருச்சு. ஒரு மனிதருக்காக, ஒரு ஆண் பிள்ளைக்காக 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த முதல் மனிதர் அப்துல் முத்தலிப் அவர்கள். அன்பான பெருமக்களே, இதற்காக இந்த வரலாறை சொல்கிறோம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு சாதாரணமானதல்ல, அது அற்புதம் நிறைந்தது. அல்லாஹ் அந்த பிறப்புக்கு முன்னாடியே தந்தையை தேர்ந்தெடுக்கிறான், தந்தையினுடைய குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், தந்தையினுடைய தாயை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அப்துல் முத்தலிப்ங்கிற அவங்களுடைய அசல் பேரு ஷைபா. ஷைபன் அப்படின்னு சொன்னா வயது முதிர்ந்தவர், அதாவது முடி நிறைஞ்சவங்களுக்கு ஷைபான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பிறப்பிலேயே அப்துல் முத்தலிபுக்கு தலையில 1-2 முடி நிறைச்சிருக்கும். அவங்களுடைய அத்தா ஹாஷிம் மக்காவை சார்ந்தவங்க, அவங்களுடைய அம்மா சல்மா மதினாவை சார்ந்தவங்க. ஹாஷிம் பெரிய வியாபாரி, மதினாவுக்கு போயிட்டு தான் நேரா ஷாமுக்கு போவாங்க. மதீனாவில் மிகப்பெரிய ஒரு வியாபாரியுடைய மகள் தான் சல்மா. அந்த வியாபார தொடர்பிலே அந்த மகளை பார்த்தவுடன் சல்மாவினுடைய அத்தாவிடம் ஹாசிம் அவர்கள் பெண் கேட்க, அவர்களும் தன் மகளை ஹாசிம் அவர்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாபார நோக்கமாக மதீனாவிலே தன் மனைவி விட்டு ஷாம் தேசத்துக்கு போகும் பொழுது முதலாக கருத்தரிக்கப்படுகிறது, குழந்தை உண்டாகிறார்கள். வயிற்றில் இருப்பது அப்துல் முத்தலிப். ஷாம் தேசத்திற்கு போன அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் தந்தை ஹாஷிம் அவர்கள் மன்னிச்சிடுறாங்க. மதீனாவில் தான் குழந்தை பிறக்குது. ஹாஷிம் பிறந்த அந்த சல்மா அம்மையார் குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு
ஷைபான் சொல்லி பேர் வைக்கிறாங்க. கொஞ்ச காலம் அப்படியே தந்தை இல்லாமல் அவர்கள் வாழ, இந்த ஹாஷிமுடைய சகோதரர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்க, மக்காவிலிருந்து ஒரு குழு மதினாவை நோக்கி வர, ஒரு பையன் அழகா விளையாடிட்டு இருக்கான், வில்லு உடுறதுல அம்பை ஏறுறதுல கரெக்டா ஏறானே, இவ்வளோ ஒரு அழகா இருக்கானே, புத்தி கூர்மையான பிள்ளையாக இருக்கானே, இந்த பிள்ளை யார் என்று சொல்லி அந்த உழவர் ஆய்வு செய்கிறார். இவர் சல்மானுடைய மகன், மக்காவில் வாழ்ந்த மிகப்பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஹாஷிம் அவர்களுடைய மகன் என்று சொல்ல, இந்த செய்தியை ஆசிமுடைய சகோதரர் முத்தலிப் என்பவரிடம் அவர் செய்தியை சொல்ல, முத்தலிப் உடனே மதினாவில் புறப்பட்டு வந்து தனது சகோதரன் மனைவியை பார்த்து, அந்த பிள்ளை என்னோட அனுப்பிடுங்கன்னு சொல்லி 10 வயசு பிள்ளையா இருக்கும் போது தன்னோட ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்காவை நோக்கி, மக்காவில் அப்படியே இப்படி என்டர் ஆகும்போது மக்காவில் உள்ள எல்லா மக்களும் அந்த ஒட்டகத்தை பார்க்குறாங்க. முத்தலிப் உட்கார்ந்துருக்கிறாரு, பின்னாடி பார்த்தா அழகான ஒரு வாலிபர் உட்கார்ந்துருக்கிறாரு. சொன்னாங்க அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப், இந்த பையன் முத்தலிபினுடைய அடிமை. சொன்னாங்க என் மகனார். அப்பலே வந்தது பேர் தான் அப்துல் முத்தலிபுங்கிறது. அன்பான பெருமக்களே, இப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு மக்கமா நகரத்தின் முக்கிய பொறுப்புதாரி அப்துல் முத்தலிப் அவர்கள், நேர்மையான பொறுப்புதாரி. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்பு அல்லாஹ் தந்தையை தேர்ந்தெடுக்கிறார். தந்தையுடைய பெயர் என்ன? அப்துல்லா. அவர்களோடு இருந்த 10 பேர், அப்துல் ஷம்ஸ் சூரியனின் அடிமை, அப்துல் உஸ்ஸா ஒரு சிலையினுடைய பெயர், அந்த உஸ்ஸாவினுடைய அடிமை, இப்படியெல்லாம் பேர் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தாவுடைய பெயர் அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை. ஏன் அல்லாஹ் இந்த 10 பேரில் அப்துல்லா அவர்களை தந்தையாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், எக்காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் கூட குறை சொல்லிவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையான மனிதர் தான், ஆனால் அத்தா பேரு சரியில்லாத பேரு என்ற வார்த்தை வந்துடக்கூடாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுக்கு பிரியமான 2 பேர் இருக்கு, ஒன்று அப்துல்லா, இன்னொன்று அப்துல் ரஹ்மான். அல்லாஹுக்கு பிரியமான பேருள்ள தந்தையை அல்லாஹ் நபி அவர்களுக்கு தந்தையாக தேர்ந்தெடுக்கிறான். அன்பான மக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பு நிகழ்ந்த அற்புதம், அவர்களுடைய தாயார் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். தாயாருடைய பெயர் என்ன? ஆமீனா. ஆமீனத்துன், நிம்மதி தருபவள். ஒரு பொருளை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதை சரியான முறையில் பாதுகாப்பால். இதுதான் அந்த பெயருக்கான அர்த்தம். மிகப்பெரிய ஒரு அமானிதமே ஒரு பெண்ணிடம் கொடுக்கப்பட போகிறது. இந்த உலகத்திற்கே ரசூல், இந்த உலகத்திற்கே உண்மை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ரசூலை, இறுதி தூதரை அல்லாஹ் தரப்போகிறான். அப்படிப்பட்ட அமானிதத்தை பேணி பாதுகாத்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் அல்லாஹ் இந்த ரசூலை குழந்தை பாக்கியமாக தருகிறார். அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைத்த மாதம் ரபியுல் அவ்வல். நாம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வருடமும் பேசப்படக்கூடிய சிறப்பான மாதம் ரமலான். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட அந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நபி அவர்களை பிறக்க வைக்கவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய 4 மாதம் கண்ணியமான மாதம், முஹர்ரம், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், 2 மாதத்தை தாண்டிய ரஜப். இந்த 4 மாதத்திலும் போர் புரிவது ஹராம் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த 4 மாதத்தில் அல்லாஹ் தஆலா பிறக்க வைக்கவில்லை. காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ரமலானில் பிறந்தார்கள். ரமலானில் பிறந்ததால் நபிக்கு கண்ணியம் கிடைத்தது. இந்த 4 மாதம் கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த 4 மாதம் கண்ணியமான மாதம் என்பதனால் ரசூலுக்கு புகழ் கிடைக்கிறது என்று எந்த நபரும் சொல்லிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் பிறந்ததினால் இந்த ரபியுல் அவ்வல் கொண்டாடப்படுகிறது. அன்பான பெருமக்களே, பிறப்பிற்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு பாரசீக நாட்டில் 1000 வருடம் காலமாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணையப்படுகிறது. மக்களுக்கு மத்தியில் ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த புவியில் ஏற்பட்டிருக்கிறது. அன்பான பெருமக்களே, உலக நாடுகளில்
ஒரு நாடு இருக்கிறது 6 மாத காலம் பகலாகவே இருக்கும், 6 மாத காலம் இரவாகவே இருக்கும். இப்படி பகல் இரவுகள் மாறி வரக்கூடிய விஷயத்தில் நாடுகளில் பல கோணங்கள் இருக்க, இரவு பகல் இப்படி நம் இரவு பகலாக வருகிறதோ அது போன்ற ஒரு ஊரிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைக்கிறார். பிறந்து 2 நாட்கள் கழித்து ஒரு 4 நாட்கள் மட்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயிடம் பால் அருந்தினார்கள். 4 நாட்கள் கழித்து பாலூட்டி தாயாக சுவைபியா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுபிராயத்தில் எடுத்து பால் புகட்டினார்கள். இவர்களோடு பால் புகட்டப்பட்டவர்கள் தான் நபி அவர்களின் தந்தையோடு பிறந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, நபியின் பெரிய தந்தை. ஒரு வகையில் அவர்கள் பெரிய தந்தையாக இருந்தாலும் இன்னொரு உறவு முறையில் பால் குடி தாய் என்ற சகோதர உறவு முறையிலும் வருவார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுவைபியா அம்மையாரோடு பால் குடித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, 3வது சிறு பிராயத்திலேயே குழந்தையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் புகட்டிய தாய்மார்களில் ஒருவர் தான் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் தாயிஃப் நகரம். தாயிஃப் நகரத்தில் பனு சாயித் என்ற கூட்டத்தை சார்ந்தவங்க. இங்கே அற்புதமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே பரக்கத் பொருந்தியவர்கள். தாயிஃப்லேருந்து ஒரு கூட்டம் எப்போதும் மக்காவை நோக்கி வரும். சிறு குழந்தைகளை எடுத்து பால் புகட்டுவாங்க. அதற்கு மாதாந்திர கூலிகள் கொடுக்கப்படும். ஹலீமா அம்மையார் அந்த சமயத்தில் தாயிஃபில் ஒரு நோய் பரவி இருந்துச்சு. இப்போ நம்ம கொரோனா நோய் பரவினா மாதிரி அப்போ ஒரு நோய் பரவி இருந்துச்சு. அந்த நோயின் காரணமாக ஹலீமா அம்மையாருடைய உடல் பலகீனமாயிடுச்சு. ஹலீமா அம்மையாருக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பால் புகட்ட சரியான முறையில் பால் இல்லை. 2வது பயணம் செஞ்சு வருது ஒட்டகம்தான். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், அல் இப்லு கஸ்ஸஃபீனா, அரபுகளுக்கு ஒட்டகம் என்பது கப்பலை போன்றது. தாயிஃபிலிருந்து மக்கா போனோன்னு ஒட்டகத்தில் வருங்க. அந்த ஒட்டகமும் கால் நொண்டி பொறுமையாக வருது. ஹலீமா அம்மையார் மக்காவில் வந்து சேரத்துக்குள்ள அந்த தாயிஃபு அந்த கூட்டத்தார்கள் நிறைய பாலூட்டி பெண்மணிகள் நேராக சீக்கிரம் மக்காவுக்கு போயிட்டு குழந்தைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் யாரையாவது ஒரு குழந்தை எடுக்கலாமேன்னு பார்த்தா யார் இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருக்கிறாங்க. வந்த பெண்மணிகளை எல்லாம் நபி அவர்களை தூக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அத்தா இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் இருக்கும் பொழுது 6 மாத கர்ப்பமாக இருக்கும் பொழுதே தந்தை இறந்து விட்டார்கள். ஒரு எத்தீமான பிள்ளை, தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு எத்தீம் என்று சொல்லப்படும். அது 15 வயது வரைக்கும் தான். 15 வயதை தாண்டி விட்டால் அவருக்கு எத்தீம் என்று சொல்லப்படாது. இந்த எத்தீமான பிள்ளையை நம்ம தூக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு யார் காசு தருவார்? மாதந்திர சம்பளம் யார் கொடுக்கிறது என்ற உயர்ந்த அந்த ஒரு கெட்ட எண்ணத்தில் எந்த பெண்மணிகளும் எடுக்கல. ஆனால் ஹலீமா அம்மையார் அந்த பிள்ளையை பார்த்தவுடன் நான் அந்த பிள்ளைக்கு நான் பால் புகட்டேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தூக்கி கொண்டாங்க. ஹலீமா அம்மையார் சொன்னாங்க, எப்போ அந்த பிள்ளையை நான் தூக்கி என்னுடைய பால் மடிவில் நான் வைத்தேனோ அல்லாஹ் எனக்கு இருந்த பலகீனத்தை போக்கினான். பால் பெருக ஆரம்பித்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் குடித்தது போக நான் பெற்ற பிள்ளைக்கும் நான் பால் புகட்டினேன். பலகீனமாக இருந்த ஒட்டகம் செழிப்படைந்தது. அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு முன்னாடி எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. எல்லா பெண்மணிகளும் தாயிஃபு போறதுக்கு முன்னாடி இந்த அம்மையார் போயிட்டாங்க. அங்கிருந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, என்னம்மா செஞ்ச? உன்னுடைய ஒட்டகம் ஏதாவது புதுசா வாங்கிக்கிட்டியா? இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னு சொன்னாங்க. எந்த பிள்ளையை நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீர்களோ அந்த பிள்ளையை நான் எடுத்தேன். அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கிய பிறகு கண்கூடாக அந்த பரக்கத்துகளை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் செழிப்புக்கு மேல் செழிப்பை, பொருளாதார வசதியை அல்லாஹ் கொடுத்துட்டா. ஹலீமா அம்மையார் ஒன்றுமே இல்லாதவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டையாக ஆகிற அளவிற்கு அல்லாஹ் பரக்கத்தை தந்து விட்டான். இதை பார்த்த ஹலீமா அம்மையாருடைய கணவர் சொன்னார், ஹலீமாவே, நீ எப்படிப்பட்ட பிள்ளையை நீ தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா, வல்லாஹி யா ஹலீமா அகத்தி நசமத்தன் முபாரகா,
ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு குழந்தையை நீ தூக்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் புகட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த பால் புகட்டு காலம் முடியுது. அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் யார்கிட்ட போய் கொடுக்கணும்? நபியுடைய அம்மாட்ட போய் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா கண்கூடா பார்க்குறாங்க அந்த பிள்ளையினுடைய பரக்கத்துக்களை. அவ்வளோ சாந்தமான பிள்ளை, ஒரு ரஹமத்து நிறைந்த பரக்கத்து நிறைந்த பிள்ளை. அந்த பிள்ளையை கொடுக்க மனசு ஏங்குது. அன்பான பெருமக்களே, அந்த நேரத்தை பார்த்து மக்காவில் ஒரே பிரச்சனை, நோயுடைய காலம். வரலாற்றில் எழுதுவாங்க, அலிமா அம்மையார் சொன்னாங்க ஆமீனா அம்மாட்ட, இன்னும் கொஞ்ச நாள் நான் அந்த பிள்ளையை வச்சுக்கிறேன், இங்கே ஒரே நோய் காலமாக இருக்குது, அந்த பிள்ளைக்கு தொற்றிடக்கூடாது. உடனே ஆமீனா அம்மையாரும் புள்ள சுகமாக இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. எந்த குழந்தையை கொடுக்கலான்னு சொல்லி வந்தார்களோ அந்த குழந்தையை தூக்கிட்டு வராங்க. அன்பான பெருமக்களே, இதில் ஒரு செய்தி நமக்கு என்ன பாடம் என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பால் புகட்டக்கூடிய தாயின் கபீலா, கோத்திரத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? பனு சஅத். சஅத் என்று சொன்னால் நர்பாக்கிசாலிகள், நர்பாக்கிசாலி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்று அர்த்தம். அல்லாஹ் அதையும் தேர்ந்தெடுக்கிறான். அடுத்து ஒரு செய்தி, பால் புகட்டக்கூடிய அந்த தாயின் பெயர் ஹலீமா. ஹலீமா என்றால் சகிப்புத்தன்மை உடையவள். அன்பானவர்களே, ஒரு குழந்தை சேட்டை செய்யுதுன்னா ஒரு அளவு பொறுத்து இருக்கும். நம்ம பெற்றெடுத்த பிள்ளையா தான் ரொம்ப கத்தும் போது படான்னு அடிச்சிடும். டென்ஷன், கோபம், பாசமாக இருப்போம், உயிராக இருப்போம், அன்பாக இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டி நமக்கே டென்ஷன் வரும்போது லைட்டாக அடிச்சிடும். ஏன்? அந்த பொறுமை நம்மள்கிட்ட இல்லை. அந்த பொறுமையை தாண்டினது இந்த சகிப்புத்தன்மை. அந்த பால் புகட்டக்கூடிய அந்த காலத்தில் அந்த குழந்தை செய்யக்கூடிய சேட்டை, அந்த குழந்தை செய்யக்கூடிய அந்த அட்டகாசம், இது எல்லாத்தையுமே பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவள் அந்த பெண்மணி தான் ஹலீமா அம்மையார் அவர்கள். அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அந்த பிறப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த மக்கமா நகரமே கொண்டாடியது. அவங்களுடைய அந்த பிறப்பினுடைய செய்தி கேட்ட உடனே, அவங்களுடைய தந்தை கூட பிறந்தவன் தான் அபூ ஜஹல். உடனே அந்த சுவைபியான்னு சொன்னால் இல்லையா, இரண்டாவது பால் குடித்தார். அசல் அவங்க அபூ ஜஹலினுடைய அடிமை பெண். உடனே உரிமை விட்டான். வெண்மக்கள் சொல்வார்கள், அந்த பிறப்பு செய்தி கேட்ட அந்த சுப செய்தி சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டம் அந்த தன்னுடைய அடிமை உரிமை விட்டதின் காரணமாக அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அவனுக்கு சில தண்டனைகளை குறைப்பான். அன்பான பெருமக்களே, இது எதற்காக? நபியினுடைய பிறப்பு செய்தியை கேட்டு ஆனந்தம் அடைந்து ஒரு அடிமையை உரிமை விட்டதற்கு இவ்வளோ பெரிய சிறப்பு. ஒன்றுமே இல்லாமல் இருந்த அந்த ஹலீமா அம்மையா அவர்களுடைய செல்வ செழிப்புக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரணமானார்கள். சாதாரணமாக இருந்த அந்த மக்கமா நகரம் மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஊராக பெயர் பெற்றதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு ஒரு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட பரக்கத்து பொருந்திய, சங்கை பொருந்திய ஒரு நபியினுடைய சமூகத்தில் தான் அல்லாஹ் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறான். அவர்களை தூக்கி வளர்த்தவருக்கு பரக்கத் என்று சொன்னால், அவர்களை பார்த்தவர்களுக்கு பரக்கத் என்று சொன்னால், அந்த பரக்கத்தை அல்லாஹ் நமக்கும் வைத்திருக்கிறான். அவர்களை பின்பற்றுவதன் மூலம், அந்த நபியின் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் ஸலவாத்து கூறுவதன் மூலம், ஒவ்வொரு நாளும் அன்னலாரின் மீது நாம் ஸலவாத்து சொல்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன்கள், கவலைகள், கஷ்டங்கள், இது போன்ற எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அன்பான பெருமக்களே, உடலாக இருந்த, ரூஹாக இருந்த அந்த நபியை தூக்கி வளர்த்தவர்களுக்கு பரக்கத்து என்று சொன்னால், அவர்களை காணாமல் நம்மளை ஈமான் கொண்டிருக்கிறோம், அவர்களை பார்க்காமல் நம்மளை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த பூமான் நபியின் மீது, அந்த பெயரின் மீது இந்த நாவினால் ஸலவாத்து சொல்லுவதின் காரணமாக நாமளும் அந்த பரக்கத்தை அடைவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பான பெருமக்களே, புனிதமான இந்த மஜ்லிஸிற்கு வந்த நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு போகணும். இரண்டே செய்திகள். முதலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் தேடி தேடி பார்த்து பார்த்து நபியுடைய சுன்னத் என்று நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது செய்தி, நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது, வெள்ளிக்கிழமையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 1000 தடவை ஸலவாத்து சொல்ல வேண்டும்.
வேண்மக்கள் ஹதீஸுடைய கிதாபுகள் எழுதுகிறார்கள், எந்த மனிதர் ஒவ்வொரு வாரமும் 1000 முறை நபியின் மீது ஸலவாத்து சொல்லுவாரோ, அல்லாஹ் அவர் மரணிப்பதற்கு முன்னால் அவர் தங்க இருக்கும் அந்த சொர்க்கத்தை காணாமல் அவர் மரணிக்கவே மாட்டார். அன்பான பெருமக்களே, நபியினுடைய ஸலவாத்துகள் நம்முடைய கவலைகளை போக்கும், நபியினுடைய ஸலவாத்துகள் நம்முடைய கஷ்டங்களை போக்கும், நபியினுடைய ஸலவாத்துகள் நம்முடைய கடன்கள் இருந்தால் அதை நீக்கும், நபியின் மீது உள்ள ஸலவாத்துகள் நம்மளை எப்போதுமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க செய்யும். அப்படிப்பட்ட உயர்ந்த நபியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கையை நம் உயிருக்கு மேலாக பின்பற்றி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அனுதினமும் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய நாவுகளுக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.